பெட்ரோல் பங்க்ல இருந்து வரும்போது போகும்போது பழங்களும் வாங்கிட்டு வந்தா சாப்பிடலாம்ல. வெறுங்கைய வீசி வீசிட்டு வந்துருவீங்களே. ஊரை தள்ளி கட்டிக்கிறேன். சிட்டில பழம் வாங்கிட்டு இங்க வர்றதுக்குள்ள பழம் அழுகி போயிடும். பேசுறா பேச்சு. சும்மா இருங்க. சுத்தி வீடெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்குதா? என்ன பஸ்லயா டாக்ஸிலயா? அட கட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரா அவன்? ஊடு தெரியாம பூந்துட்டான். யாருங்க இந்த ஆளு? நம்ம வீட்டுல வந்து கதவை தாப்பா போடுறாரு. ஒருவேளை போதையில வீடு மாதிரி வந்துட்டானா? இந்தப்பா இது எங்க வீடு. எதுக்கு எங்க வீட்டுல வந்து தாப்பா போட்ட? யாரும் இங்க சத்தம் போடக்கூடாது. இனிமே யாரும் வெளியில இருந்து உள்ள வரக்கூடாது. உள்ள இருந்து யாருமே வெளியில போக கூடாது. இப்ப தெரிஞ்சு போச்சு. இவன் முகமூடி போடாத கொள்ளக்காரன். ஏங்க காரன்னு மரியாதைக்குறவா சொல்றீங்க? காரர்னு சொல்லுங்க. கொள்ளக்காரர் சார். நீங்க நினைக்கிறது மாதிரி நான் கொள்ளக்காரன் இல்ல, கொலைகாரன். இதுவரைக்கும் நான் 3 பெண்களை கொலை பண்ணிருக்கேன். ஏங்க நீங்க ஆம்பளைங்களை கொலை பண்ணதே இல்லையா? அதெல்லாம் ஏண்டி அவருக்கு ஞாபகப்படுத்துற? இப்ப என்ன போலீஸ் தேடிட்டு இருக்கு. ஏன் சார் 3 கொலை பண்ணவன போலீஸ் தேடாம மீட்டிங் போட்டு உங்களை நிக்க வச்சு மாலையா போடுவாங்க? ஐயோ குறுக்க ஏங்க பேசுறீங்க? அவருக்கு கோபம் வரப்போகுது. கோபம் வருங்கிற? மன்னிச்சிடுங்க சார், நான் சொன்னதை அழிச்சிடுங்க. நான் போலீஸ் கண்ணுல படாம இருக்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இந்த வீட்டுல மறைஞ்சிருக்கதா நான் வந்திருக்கேன். ஐயோ தப்பு பண்ணிட்டீங்களே. இது பாதுகாப்பு இல்லாத வீடுங்க. மைதானத்துல இவ வீடு கட்டி இருக்கிறா. கடகால் தோன்றப்ப இங்க மண்டபம்லாம் இருந்தது. ஆமாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் இங்க தங்கி இருக்கும் போது என்ன காட்டி கொடுக்க நினைச்சீங்க, குருவி சுடுற மாதிரி சுற்றுவேன். முதல்ல அந்த துப்பாக்கி கீழே போடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சுக்கிட்டு என் புருஷன் உயிரை விட்டுடுவாரு. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க. நான் சொல்றபடி நடந்தா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. என்னங்க எப்படி நடந்துக்கணும்? எப்படி நடந்துக்கணும்? நீங்க முதல்ல ரூமுக்குள்ள போய் படுக்கிறீங்க. அதாவது நான் மட்டும் ரூமுக்குள்ள போகணும், என் சம்சாரத்தை இங்கே விட்டுட்டு போகணும். அதானுங்களே அவர் சொல்றபடி கேட்டுக்கோ. நீ ஒரு ஆம்பளையாட்டம். நம்ம 2 பேரும் இந்த உள்ள போய் சொல்றாரு. அப்படித்தானுங்களே? ஆமா. பாத்தியா எவ்வளவு நல்லவரா கெடுக்க பாத்தியா? எனக்கு வளவளன்னு பேசினா பிடிக்காது. முதல்ல ரூமுக்குள்ள போய் ஓடி ஓடி வாங்க. எல்லாம் இங்கே வா. அதான் சொல்லிட்டாருல்ல. கதவை மூடக்கூடாது, திறந்தே இருக்கட்டும். எங்க நாங்க புருஷ போச்சாடி திறந்து இருந்தா நல்லா இருக்காதுங்க. ஐயோ சரின்னு சொல்லுங்க. சரிங்க. இல்ல கையே கதவை தன்னால முடி. ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னு? இப்படி துப்பாக்கி கை மாதிரி அலையிறானே, திடீர்னு மனசு மாறி போய் எங்கிட்ட ஏதாவது தப்பு தண்டாதான் நடந்துக்குவானா? அவன் நினைக்கிறானோ இல்லையோ, நீ ரொம்ப எதிர்பார்க்கிற. நான் அதே சொன்னேன். பாருங்க.